எல்லாம் ஏந்திரிங்க. ஹோட்டல் வந்துருச்சு. எல்லாம் இறங்க இறங்க. இங்கே எல்லாம் சாப்பிட்டு போயிடலாம். சார் இப்போ எங்கே சார் இருக்கோம்? ஆந்திராவில் சித்தூர் பக்கத்தில் இருக்கோம்ப்பா. வேற எங்கேயும் ஹோட்டல் இல்லை. எல்லாம் இறங்கப்பா. இறங்க இறங்க. சார் ஒரே தான் வேலூர் போயிடுவோம் சார். அங்கே சாப்பிட்டுக்குவோம் சார். இங்கேருந்து வேலூர் போகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும்ப்பா. எல்லாம் இங்கேயே சாப்பிடலாம். இறங்க. வாங்கம்மா வா. நாகராணி ஆதி எங்க? ஏய் எங்க படுத்துறா பாரு. ஆதி எந்திரி எந்திரி புள்ள. வா சாப்பிட்டு போலாம். ஏய் நான் வரல, எனக்கு தூக்கமா வருது. வாழ்க்கையிலே சாப்பிட கூட்டி முறையா வரலன்னு சொன்னது இன்னைக்கு தான்ல. போடா எனக்காரா. அங்க வரேன், கையில தங்க பிடிச்சிக்க தூங்குறேன். அவ தூங்குறா. அவளுக்கு பார்சல் வாங்கிக்கலாம். அது வாங்க போலாம். சரிதான். எல்லாரும் సీక్రమా సాப்பிடுங்கப்பా. తినడానికి ఏముంది? ఏడి చికెన్ బిర్యానీ ఉంది. ఏమండి శాకారం లేదా? శాకారం అంతా అయిపోయింది. మాంసాహారం మట్టుకుంది. சோபனா வெஜ் தீந்து போச்சான், நான்வெஜ் தான் இருக்கான், என்ன பண்றது? இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீ பிரியாணி சாப்பிட்டு பாக்குறியா? ஐயோ வேணாம். சோபனா கறியப்புல நான் சாப்பிட்டுக்க, சோத்தை மட்டும் நீ சாப்பிட்டுக்கிறியா? அதான் வாழை ஃபுல்லா சாப்பிட்றான் இல்ல. டேய் சுமாரா பிடிக்கலாம் விட்டுணும். இல்ல தமிழ்காரங்களா? நானும் தமிழ்காரன் தான். அப்படிங்களானே? எந்த ஊருனே? புதுக்கோட்டை பக்கத்துல கிராமம். அப்படியா? ஏனே அங்கிருந்து இங்கேருந்து வேலை பார்க்குறீங்க? விவசாயம் ஒன்றும் இல்லாமல் போச்சு இல்லை, அதான் பொழப்பு தேடி இந்த பக்கம் வந்தாச்சு. இங்கே வேலை பார்க்குறவங்க எல்லாருமே தமிழ்காரங்க தான். ஏனே இங்கே ஏதாவது சை ஹோட்டல் இருக்கா? இங்கே பக்கத்தில் கிடையாது, ஊருக்குள்ளே போகணும். அதுக்கு 3-4 மைல் போகணுமே. வேற ஏதாவது பக்கத்தில்? இங்கே பக்கத்தில் 1 மைல் தொலைவில் ஒரு ஐயர் ஹோட்டல் இருக்கு. அங்கே சாப்பாடு கிடைக்காது. தயிர் சோறு புளிச்சோறு வேணா கிடைக்கும். என்ன சோபனா வாங்கிட்டு வரட்டுமா? அவளுக்கு தான் தை சாதனம் ரொம்ப பிடிக்கும்ல, போய் வாங்கிட்டு வா முத்து. சரி கை. இல்ல வேணாம் முத்து, எனக்காக அவ்வளவு தூரம் போவேனா? உனக்காக மட்டும் இல்ல, நானும் வெஜிடேரியன் சாப்பிடுறேன். எங்க 2 பேருக்கு சேர்த்தே வாங்கிக்க முத்து. சரி கை. 7 பிரியாணி. அங்க உட்காரலாம்டா. வாடா. முத்து இந்த பணம் என்கிட்ட இருக்கு கேள்வி. இல்ல நான் தரேன். இல்ல சோபனா என்கிட்ட காசு இருக்கு. இந்த முத்து வாங்கிக்க. இல்ல கையல் வச்சிருக்கேன். இந்த பார். சோபனா ஏன் நின்னுட்ட? ஒண்ணும் இல்ல. ஏய் என்னாச்சு? இல்ல நீ டூர்ல இருந்தே ஒரு மாதிரியா தான் இருக்க. உடம்பு சரியில்லையா? சரி வா பஸ்ல ரெஸ்ட் எடு. கயல் என்னப்பா? நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்க மாட்டேன்ல? நீ என்ன சொல்ற? என்னாச்சு உனக்கு? என் மனசுல இருக்கிறதெல்லாம் உன்கிட்ட கொட்டணும்னு நினைக்கிறேன்ப்பா. சோபனா அழாத. என்ன விஷயம் சொல்லுப்பா. நீ அன்னைக்கு என்கிட்ட சொன்னல. இன்னைக்கு என்ன சொன்ன? அன்னைக்கு காலேஜ்ல முத்து கூட பழகுறத பத்தி சொன்னல. விட்டு சொல்றேன், நான் என் மனச கொஞ்சம் கொஞ்சமா முத்து கிட்ட பறி கொடுத்துட்டேன். இதை நான் உன்கிட்ட சொல்ல முடியாம தவிச்சுதான் உன்கிட்டயும் ஆதிலட்சுமி கிட்டயும் அப்படி கோவப்பட்டேன். இனிமேலும் நான் எதையும் மறைக்க விரும்பல கயல். நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கைய என்னால காப்பாத்த முடியல. ஏன்னா முத்து மேல நான் உயிரையே வச்சிருக்கேன். என்னால மறக்கவே முடியாது கயல். ஏய் என்ன அவள சொல்ற? ஆமாண்டா. தெரியுமா இது சொல்றது நிஜமா இருக்குமா? ஏய் தெரியாம உளறாதப்ல. சத்தியமா கேட்டேன். அதான் போய் ஐயர் ரோட்லுக்கு சாப்பாடு வாங்க ஓடிருக்கானா? வரட்டும் மங்காளே. ஏய் இந்த பாருங்க, யாரும் எதுவும் கேட்றாதீங்க, எல்லாம் அவங்க வாயிலேருந்தே வரட்டும். எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல சோபனா. நீ சொன்னதுக்கு நான் சந்தோஷப்படுறதா இல்ல வருத்தப்படுறதான்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா நான் வளர்ந்த விதம் அப்படி.
எங்களை எங்க அம்மா அப்பா நம்ம குடும்பத்துல பொம்பளை பிள்ளைங்க 5 பேரா போயிட்டீங்க. அதனால உங்களை கட்டி கொடுக்குற வரைக்கும் நீங்க தான் ஒழுக்கமா நடந்துக்கணும். வீட்டுல சாப்பிட சாப்பாடு இருக்கோ இல்லையோ நம்ம மானத்தோட கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கோம். அதை காப்பாற்ற வேண்டியது உங்க கையில தான் இருக்கு. இந்த வயசுல வர காதல் அப்படி இப்படின்னு யாரும் வழி தவறி போயிடாதீங்க. அப்படி ஏதோ ஒன்று நடந்து யாராவது நம்ம குடும்பத்தை பத்தி தப்பா பேசினா அப்புறம் நாங்க உயிரோடு இருக்க மாட்டேன்னு எங்களுக்கு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி வளர்ந்தனால என்னவோ உண்மையான காதல கூட புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு உணர்ச்சி இல்லாத ஜடமா இருந்திருக்க. அதுக்காக உன்னுடைய சந்தோஷம் நான் எனக்குமே குறுக்க நிக்க மாட்டேன் சோபனா. எனக்கு என் பிடிவாதத்தை விட உன் சந்தோஷம் தாண்டி பெருசு. நீயும் முத்தும் இன்னைக்குமே நல்லா இருக்கணும். ஏன் கடையெல்லாம் அவசர அவசரமா மூடுறீங்க? யாரோ முன்னாடி அமைச்சரா இருந்தவரான், அப்ப ஏதோ ஊழல் பண்ணிட்டாராம், அதுக்கு இப்ப அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதனால அவங்க கட்சிக்காரங்க கடை எடுக்க சொல்லி கலவரம் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு வரங்க சொல்றாங்க. ఈ సంఘటనతో రాష్ట్రం అల్లకల్లోలంగా తయారైంది. அந்த அமைச்சர் இந்த ஊருக்காரரான், அதான் கலவரம் ரொம்ப பெருசா இருக்குங்கிறாங்க. தள்ளுங்க தள்ளுங்க கடை சார். இப்போ என்ன சார் பண்றது? இருங்க, பிரின்சிபால்கிட்ட பேசிட்டு வரேன், என்ன சொல்றாருன்னு பாப்போம். அப்படியா? இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? சித்தூருக்கு முன்னால ஒரு மோட்டலுக்கு சாப்பிட வந்தோம் சார். இப்போ எல்லாம் சாப்பிட்டாங்க. அப்போ ஒண்ணு பண்ணுங்க, பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷனு, கலெக்டர் ஆபீஸ் இல்ல ஏதாவது கவர்மெண்ட் ஆபீஸ் இருக்கான்னு பாருங்க. பார்த்து அங்க போய் தங்கிடுங்க. அப்புறம் நிலைமை சரியானதும் வேலூருக்கு புறப்படுங்க. ஓகே, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க சிவகுமார். சரிங்க சார். ஏய் சீக்கிரம் போங்க, எல்லாம் வண்டியில இருங்க. சீக்கிரம் சீக்கிரம். சாப்பிட என்ன இருக்கு? పెరుగన్నం పులిహోర ఉంది. எவ்வளோயா? 10 రూపాయలు. வெஜிடேரியன் என்ன சொல்லி தொலைச்சிருக்க வேண்டியதுடா. நான் ஏற்பாடு பண்ணி தந்திருக்க மாட்டேனா? இப்படி ஆளாளுக்கு இஷ்டத்து பண்ணி தான் என்னடா அர்த்தம்? கொஞ்சம் கூட நிலமா புரியாம. சார் ஏன் சத்தம் போறாரு? என்ன நடந்துச்சு? ஒரே கலவரமா இருக்கான். கலாட்டால கடையெல்லாம் அடிச்சிட்டாங்க. முத்து வேற தனியா போயிருக்காப்ல, இன்னும் வரல. அதான் புடிச்சு சார் சத்தம் போட்டுருக்காரு.